நாமமதுரம்.com யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாமமதுரம் சேனலில் நாம் இந்திய பாரம்பரியம் தொடர்பான பாரம்பரிய இசை சிகிச்சை, இந்திய மருத்துவம், ஹோலிஸ்டிக் லிவிங், அதே போல் நம்ம யோகா, இன்னும் பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய வாழ்வியல், இது சம்பந்தமான புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் பற்றிய இன்ட்ரொடக்ஷன், இப்படி நம்ம பல நல்ல தகவல்களை, முக்கியமாக இந்தியன் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற, ஐகேஎஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய பாரம்பரிய சம்பந்தமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நிலையில் பார்த்தோம்னா நம்ம ஹெல்த் விஷயமாக நம்ம சேனலில் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்ம சொசைட்டிலேயே பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது எல்லா குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சொசைட்டியில் இன்று மனம் சம்பந்தமான நோய்கள் நிறைய இருக்கிறது. அதாவது மன நோய் என்றால் மனது ஸ்ட்ரெஸ் சம்மந்தமானது. அது தவிர இப்போ நம்ம சேனல்லே நம்ம நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸு, உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன என்றால், நம்மளுடைய இந்த வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதில் முக்கியமான ஒரு வாழ்வியல் மாற்றம் என்று சொன்னால், நாம் கட்டி வசிக்கின்ற வீடுகள். நம்ம பழைய காலத்தில் ஒரு வீடு இருந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சதுரமாக இருந்தால் அது முழு சதுரமாக இருக்கும். அதில் நம்ம இந்த இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டிகோன்னு தனியாக ஒன்று கட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் நம்ம டாய்லெட் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறிவிட்டது. அதில் முக்கியமாக நம்மளுடைய வாழ்வியலில் மாறிவிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடுகளை நாம் கட்டி இருக்கும் முறை. எப்படி நம்ம உடலோ, இந்த உடலில் பஞ்சபூதங்கள், இப்போ நம்ம 8 எபிசோட்ஸ் யோகாக்காக அப்லோட் பண்ணோம். அதில் நான் உங்களுக்கு பஞ்சபூதங்களுடைய ரோல் என்ன, அந்த சக்கரங்களை நம்ம எப்படி ஒரு சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், இதை பற்றிலாம் சொன்னப்போ, நம்ம உடலில் இந்த பஞ்சபூதங்கள் அதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜில் அந்தந்த இடத்துல பேலன்ஸ்டாக இருந்தால் நமக்கு நோய் இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி இந்த உடலுங்கிறது நம்ம கோவிலையும் நம்ம உடலையும் கம்பேர் பண்ணோம் கடைசி எபிசோடில். அதே மாதிரி நம்மளுடைய வீடு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒரு கோவில் தான். பண்டை காலத்திலிருந்தே நாம் வீடுகளை கட்டும் பொழுது நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் இது என்னுடைய வீடு என்றே சொல்ல மாட்டோம். இது இறைவன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம். என்னுடைய வீடே இறைவனுடைய கோவில் தான். நான் இறைவனுடைய சேவகனாக தான் இங்கே இருக்கிறேன் என்ற மனப்பான்மையோடு தான் நம்மளுடைய மூதாதையர்கள், நம்முடைய பாட்டன்மார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறைவனை தான் முதன்மைப்படுத்தி இருந்தார்கள். அந்த நிலை மாறி இப்பொழுது மனிதன் நிறைய நான் என்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டான். வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, அதுவே ஒரு கோவில் தான். அப்போ அங்கேயும் அந்த பஞ்சபூதத்துடைய பேலன்ஸ் இருக்க வேண்டும். அங்கே நீங்கள் அந்த வாஸ்து புருஷனுடைய பிக்சர் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த வீட்டோட அந்த சென்டர் போர்ஷன் எங்கே இருக்குன்னா, அந்த வாஸ்து புருஷனோட நாபியில் இருக்கும். அந்த நாபிங்கிறது என்ன, நம்ம உற்பத்தி ஆகி அம்மா கிட்டேருந்து வந்தப்போ நமக்கு இருந்த அம்மாவுக்கும் இருந்த கனெக்ஷன் அது. ஸோ இந்த நாபிங்கிறது அந்த உற்பத்தி, அந்த நாபிலேருந்து இப்போ அதாவது விஷ்ணுவுடைய நாபியிலேருந்து பிரம்மா வர மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, படத்துலலாம் பார்த்துருக்கோம். அந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்கிறது என்னென்னா, நாபி அப்படிங்கிறது நம்மளுடைய க்ரியேட்டிவ் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த உலகம் எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சின்ன இது சொல்கிறேன். நான் ஐந்திரம் என்கிற நூலிலிருந்து சொல்கிறேன். ஒளி தரும் ஒளியே, ஒளி தரும் உருவே, ஒளி தரும் ஒளியே, ஒளி தரும் உருவே, ஒளிநிலை மூலம் உய்த்துணர் தேற்றம். இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒளி தரும் ஒளியே,
ஒளி என்பது ஒரு ஆதியான ஒளி. அதை தான் நம்ம வந்து சாக்தத்தில் வந்து ஒளியான அம்பாள் ஒளி வடிவத்தில் வருகிறாள் ஆதியிலிருந்து சொல்கிறோம். அந்த ஒளியிலிருந்து ஒளி வருகிறது. அந்த ஒளி ஓம் என்னும் அந்த ஒளி அதிலிருந்து வந்து மாற்றங்கள் ஏற்படுத்து. அது வந்து ஒரு சட்டில் சேஞ்சஸ் அணுவில் சேஞ்ச் உண்டு பண்ணும்போது அப்படி தான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த அந்த விஷயத்தை நம்ம கொண்டு பார்த்தோமானால் நம்மளுடைய உடலில் வந்து எங்கிருந்து நமக்கு வாய்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வர்ம மருத்துவத்தில் தெரிந்து கொள்கிறோம். அந்த நாபி இருக்கு இல்லையா, வாய்ஸ் சரியாக வரலைன்னா நாபியில் தான் கை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த நாபி போர்ஷனில் அங்கேருந்து தான் நம்மளுடைய வாய்ஸ் வருது. ஸோ அதுதான் வந்து கிரியேட்டிவ் அதாவது அந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து முக்கியமான போர்ஷன். அந்த இடத்தில் வந்து இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், அது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூட பழைய காலத்தில் நம்மளுடைய வீட்டில் பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து அந்த நாபியில் வச்சு நல்லா அதை சுற்றி வருவாங்க, நம்மளே சுற்றி வருவாங்க. அதை எடுத்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. பண்ண அப்புறம் நமக்கு சரியாக போயிடும். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு தாயம்மா ஒருத்தர் இருந்தார். அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த விளக்கெண்ணெய் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த கையை அந்த இடத்துல வச்சுட்டு தானே எங்களை தாண்டி சுற்றி வருவார். இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. நம்ம வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் என்கிறத அடிப்படையான உண்மையான வாஸ்து சாஸ்திரம் எது? இன்றைய உலகத்தில் வந்து எல்லா துறையிலும் போலிகள் வந்து விட்டார்கள். இந்த போலியாக இருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், போலியான நாலேஜ், அதாவது இங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கலந்து எனக்கும் ஏதோ தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லி ஒரு புது விஷயத்தை கிளப்பி விட்டுடுறாங்க. இதை சில பேர் இவங்களுடைய சொன்னதை இவங்க வாங்கி இப்படியே பண்ணி போய் மேலே மிக்ஸ் ஆகிட்டு இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடுது நம்ம இப்போது இந்த வாழ்வியல் இதில் பார்த்திங்கன்னா, இந்த வாஸ்து என்கிற இந்த சப்ஜெக்டையும் யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன கன்ஃபியூஷனை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு மேலே பல கன்ஃபியூஷன் வந்து விட்டது. இந்த வாஸ்து விஞ்ஞானத்தில் இப்போது இன்றைக்கு என்னன்னா, யார் நல்லவர்கள், யாரை சொல்வது சரி என்று கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்கிறது. அப்படி நம்ம வந்து உண்மையாக ஒருத்தர் வாஸ்து நிபுணர் தானா, இல்லை இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குது சொல்லுங்கள். இதை எடுத்து இங்கே மாற்றி வச்சுட்டு அதை எடுத்து அங்கே மாற்றிட்டு இந்த வாசலை தூக்கி அங்கே வச்சுரும், இந்த சாமி தூக்கி எங்கே வச்சிரும், எல்லாம் சரியாக படுறோன்னு சொன்னான். ஆனால் இதற்கு அவன்கிட்ட நம்ம கேட்கணும், என்ன உனக்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். நம்ம வந்து நம்ம பயம் என்கிற அந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை அவர்கள் யூஸ் பண்ணி கொடுக்குறார்கள். ஏதோ ஒன்று சொல்லி நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம அந்த பிரச்சனைகிட்ட அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்க இன்னும் 2 விஷயம் சொல்லி நம்மளை பயமுறுத்தி விட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய வச்சுருவாங்க. கடைசியில் அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு போகிறது தான் குறியாக இருக்கே ஒழிய, இன்றைய சுச்சுவேஷனில் உண்மையான வாஸ்து நிபுணர் யார், போலியானவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு நமக்கு சில அடிப்படை அறிவுகள் வேண்டும். இந்த அடிப்படை அறிவு நமக்கு வேணும்னா நம்ம ஒரு இடத்துக்குள்ள ரெஃபரன்ஸுக்கு போகலாம். அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தின் மூலமாக ஒரு புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகம் எழுதிய வரை நான் காண்டாக்ட் பண்ணேன். அதாவது ஒரு முறை நான் வந்து ஒரு நாட்டு மாடுகளுடைய கோமியம், அதோடைய அந்த இதுலேருந்து சாணம், இதுலேருந்து வந்து சில வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு வகுப்பினை அட்டென்ட் பண்ணுவதற்காக நான் தாராபுரம் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய கவுண்டரில் இந்த புத்தகத்தை வைத்திருந்தார்கள். விஞ்ஞான வாஸ்து என்கிற இந்த புத்தகத்தை கண்டவுடன் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கே இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த புத்தகத்தை நான் வாங்கிவிட்டேன். இந்த புத்தகத்தை நான் படிப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். இந்த புத்தகம், இந்த விஞ்ஞான வாஸ்து என்கிற இந்த புத்தகம், இது எழுதியவர் வந்து தாராபுரத்தை சேர்ந்த குப்புசாமி ஸ்தபதி என்பவர். இவர் சித்தாந்த ரத்னம் தாராபுரம் குப்புசாமி ஸ்தபதி என்கிறவர் இந்த நூலை எழுதியவர். இந்த ஒரு நூலை படித்த பொழுது, நான் இதுவரைக்கும் வாஸ்து நூல்கள் நிறைய படித்திருக்கிறேன். அந்த நூல்களில் இல்லாத சில விஷயங்கள் இதில் இருந்தன. இந்த நூலை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு ஆராய்ச்சி
மைண்ட் செட் இருக்கவரால் மட்டும்தான் இப்படி எழுத முடியும் என்பதை பார்த்தவுடன் உங்களுக்கு தெரியும், நான் டாக்டர் அருணாஸ்ரீ, இசை சிகிச்சையில் வல்லுனர். நான் இசையை முறையாக பயின்று தமிழ் இசையில் மாஸ்டர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் இசை சிகிச்சையில். ஒரு விஷயத்தை ஆராய்ந்து எழுதுவதற்கும் மேலோட்டமாக 4-5 புத்தகங்களிலிருந்து ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு தெரியும். அது நிறைய பேர் இந்த காலத்தில் நமக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். அனுபவத்தில் வந்தக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு புத்தகத்தில் இருந்தக்கூடிய இன்ஃபர்மேஷனை வைத்து நான் என்னுடைய பர்சனலாகவே என்னுடைய நிலத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதிலிருந்து கூறப்பட்ட ஒரு விஷயத்தை உபயோகித்தேன். அது எனக்கு சாதகமாக முடியவே ஃபர்தராக நான் இவரை காண்டாக்ட் பண்ணினேன். எனக்கு இவருடைய தொலைநோக்கு, இவருடைய அந்த அப்ரோச், இவர் ஒரு பணம் பண்ண வேண்டும் என்ற குறிக்கோளில் இந்த புத்தகத்தை எழுதவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் சம்பாதித்த அத்தனை அறிவையும் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம படித்து கிரகித்து கொள்ள முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் என்னால் இந்த புத்தகத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது என்று பார்த்தேனோ அதை பற்றி நான் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நமக்கு வாஸ்து பற்றின ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒருத்தர் நிபுணர் நமக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட அது நம்ம சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம் என்றால், சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம சொசைட்டியில் குழப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குழப்பங்களுக்கு, அதாவது மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மித் அப்படிங்கிறத நம்ம இப்போ உடைக்க போகிறோம். இதை பதிவை பார்த்துட்டு சில பேர் இதை சில கமெண்ட்ஸ் போடக்கூடும். ஆனால் நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், தவறு செய்பவர்கள் அட்லீஸ்ட் இந்த பதிவை முழுமையாக பார்த்துவிட்டு அவர்களுக்கும் கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். இந்த நூலை வாங்கி பார்த்து அவர்கள் தங்களுடைய தவறான பிலீஃப், அவங்களுடைய பர்செப்ஷன்ஸ் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாஸ்து பற்றிய ஒரு அடிப்படை சித்தாந்தங்களை அறிய வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல் இது. ஏனென்றால் இந்த விஞ்ஞான வாஸ்து என்கிற நூலை எழுதியவருடைய பெயர் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இது எப்படி இந்த நூல் வந்தது என்று கேட்டால், கன்னியாகுமரியில் கடலில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அல்லவா, அது வாஸ்து விஞ்ஞான முறைப்படி 8வது உலக அதிசயமாக படைக்கப்பட்டது. அதை படைத்தவர் சிற்பகலா சக்கரவர்த்தி வாஸ்து விஞ்ஞானி டாக்டர் வை கணபதி ஸ்தபதி அவர்கள் இவர் முதலில் எழுதிய இந்த விஞ்ஞான வாஸ்து என்கிற இந்த நூலை பரிசோதித்து பார்த்து அவர் வழி நடத்தி அவர் சொல்லியபடி பல விஷயங்களை இன்னும் சீராக அமைத்து அவருடைய வழிகாட்டுதலில் எழுதப்பட்ட நூல் இது. இதை சித்தாந்த ரத்னம் தாராபுரம் சிவனா குப்புசாமி ஸ்தபதி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தான் செய்த கட்டடங்கள், அந்த அடிப்படையில் கிடைத்த அறிவையும் அவருடைய அதை தவிர பல வாஸ்து சம்பந்தமான பல பழைய நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து இந்த நூலில் கொடுத்திருக்கிறார். அதாவது புத்தகத்தை எடுத்ததுமே முதலில் நம்ம இந்த அட்டையை திறந்ததுமே லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு படத்தை பார்க்கிறோம். இந்த படம் ரொம்ப முக்கியமானது. இது எப்படி என்றால், இன்றைய காலத்தில் நம்ம பல தவறுகள் செய்கிறோம் வீடு கட்டும் பொழுது. அதில் முக்கியமான ஒன்று, வீடு இப்படி ஒரு சதுரமாக அமைந்திருக்கும், அதில் ஒரு இடத்தை கட் பண்ணி ஒரு போர்ட்டிகோ அமைத்து விட்டு அந்த போர்ட்டிகோவில் என்டர் பண்ணி லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஏதோ ஒரு இடத்தில் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் அமைக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உண்மையாக நம்ம வாழும் இடத்தில் ஒரு பகுதி இப்படி வளர்ந்து விடுகிறது, இந்த பகுதி இப்படி வளர்ந்து விடுகிறது, ஃபுல் சதுரமாக இல்லாமல் போய்விடுகிறது.
அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்டிகோவில் காரை உள்ளே விட வேண்டுமே என்பதற்காக நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய கேட்டை போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுடுறோம். ஆனால் இந்த படத்தின் பிரகாரம் பார்த்தால் ஒரு மனையை நாம் 9x9 பிரிக்கும் பொழுது 81 பாகங்களாக பிரிக்கும் பொழுது ஒரு பாகத்திற்கும் ஒரு பலன் இருக்கிறது. எந்தெந்த பாகத்தில் கதவு வாசல் இருந்தால் என்ன பலன் என்பது இதில் குறிக்கப்படுகிறது. இந்த பலனை பார்த்தீர்கள் என்றால் நாம் இப்போ தற்பொழுது நடைமுறையில் கடைபிடிக்கும் இந்த மெத்தடால் தான் நமக்கு நோய் வருகிறது. எப்போ பாரு ஒரு சோர்வாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இருக்கும் இந்த வீட்டை இப்போ பார்த்தால் இந்த படம் பிரகாரம் பார்த்தால் எப்போவும் ஒரு சோர்வு இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்புறம் வாயு சம்பந்தமான நோய் வரும் அப்படின்னு போட்டிருக்கு, வாத நோய்கள் வரும்னு. இந்த வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது வாதம் சம்பந்தமான நோய் தாக்க ஆரம்பித்தது. அதற்குண்டான யோகாவை பண்ணி நான் எப்படியோ அதை மீண்டு வருவதற்கு இன்றும் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் ஒழிய. ஆனால் இதை பார்த்த உடனே தான் எனக்கு தெரிந்தது, இந்த வீட்டினுடைய வாஸ்துவை ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரி கட்டியிருக்கிறார்கள் என்று. இது நாங்கள் வாடகைக்கு இருக்கும் வீடு, அதனால் இது நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்களா, இதில் என்னென்ன முக்கியமான தவறுகளை நாம் தற்காலத்தில் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். முதல் விஷயம், வீடு கட்டி வசிப்பதற்கான மனை கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ இருந்தால்தான் சிறப்பு. மேற்கு தெற்கு பார்த்த மனைகள் மத்தியமம் என்று சில வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது உண்மையா? நடைமுறையில் பார்த்தால் இது சரியில்லை. கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் கூட தொடங்கிய காலம், வீட்டின் அளவுகள் இதை பொறுத்து தான் நன்மை தீமைகள் அமையும். ஸோ இப்போது இது ஒரு மித்து நம்ம உடைச்சிட்டோம் இந்த இடத்துல. அதனால் இது தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் அந்தந்த திசைகளுக்கென்று அதுக்குண்டான அளவுகள், அந்த கால நேரம், அந்த வீடை கட்டத் தொடங்கும் காலம், நேரம், இதை பொறுத்து தான் அந்த வீட்டினுடைய பலன்கள் அமையும். இது மித் 1 உடைச்சாச்சு. அடுத்தது, மனை வாங்கும்போது இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு இது வச்சுட்டு நம்ம ஜேசிபி ஒன்று வைத்து மனையை நன்றாக சமன்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் நம்ம பெரிய தோட்டம் அதுக்கு நடுவில் வீடு கட்டுகிறார்கள் என்பது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அதாவது இப்போ நம்ம ஒரு 4 கிரவுண்டு இடத்த வாங்கிட்டு அதில் ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை பெரிய ஒரு இடத்த வாங்கிட்டு அதில் ஒரு தோட்டம் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற, தோட்ட வீடுக்கும் பலன்கள் உண்டு. உங்கள் பேரில் அந்த வீடு இருக்குது, நீங்கள் அங்கே தங்கினாலும் தங்கலைனாலும் உங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் உண்டு. ஸோ அந்த மனை இடங்களுடைய பள்ள மேடுகளை, அந்த அமைப்பின் பலன்களை இப்போ பார்க்கலாம். இது பெரிய தோட்டம் போன்ற இடத்தில் நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம அந்த தோட்டத்தில் எந்தெந்த கார்னரை எப்படி இருக்குது, மேடு பள்ளம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இதில் தென்பகுதி மேடாக இருக்க வேண்டும், இல்லையானால் உடல் நலம் பாதிக்கப்படும். தென்மேற்கு மேடாக இருந்தால் செல்வ வளர்ச்சி, மேற்கு பகுதி மேடாக இருந்தால் புத்திர லாபம், தென்கிழக்கு தன லாபம், வடமேற்கு தன லாபம், கிழக்கு வடக்கு வடகிழக்கு மேடாக இருந்தால் கெடுதியான பலன்கள் என்று போட்டிருக்கிறது. இப்படி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மண்ணை நிரவி அந்த இடத்துல இப்போது தற்காலத்தில் உள்ள நமக்கு அந்த ஜேசிபி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சரி செய்ய வேண்டும். கிழக்கு என்றால் புத்திரநாசம், வடக்கில் மேடாக இருந்தால் தரித்திரம், வடகிழக்கு மேடாக இருந்தால் மனக்கலக்கம் என்று போட்டிருக்கிறார்கள். அதனால் நிலத்தை வாங்கும் போதே நம்ம இந்த வாஸ்து பற்றிய இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று முக்கியமான என்றால், இந்த நூலில் அவர்கள் சொல்லியிருக்கிறது முக்கியமான சில விஷயங்களில் இந்த வாசல் எங்கு வைக்க வேண்டும். நமக்கு நான் சொன்னது போல் இந்த போர்ட்டியோவை கட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு பெரிய வாஸ்து கோளாறு வந்து விடுகிறது. நம்ம வீடானது ஏதோ ஒரு திசையில் வளர்ந்து விடுகிறது. அந்த எந்த இடத்தில் வாசல் வைக்க வேண்டுமோ அதை சரியாக அந்த இடத்தில் வைக்கணும். ஒரு சில இடங்களில் வாசல் வைத்தால் நமக்கு அது பெரிய தீவினை இருக்கக்கூடியதாக இந்த படத்தில் போட்டிருக்கிறது. இது
பல இடங்களில் நான் இந்த ஸ்டடி பண்ணப்போ இது ரொம்ப சரியான ஒரு விஷயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் எங்களுடைய லேண்டில் இந்த கரெக்ஷன் தான் நாங்கள் செய்தோம் முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் இந்த நூலில் வந்து நம்ம வாசல் கால்கள் என்ன அளவு, பாலக்கால் போடும் முறை, கல் வைக்கும்போது பூஜை செய்யும் முறை, இதெல்லாமும் எழுதியிருக்காங்க. அது தவிர வந்து பத விந்யாச மாதிரி வரைபடங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. இதில் பத விந்யாச முறைப்படி மாதிரி வரைபடங்கள். இதில் முக்கியமாக வந்து இவர் பின்பற்றும் ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டினுடைய தலைவன், மனையாள், அவருடைய முக்கியமாக சந்ததி, அடுத்த சந்ததி, இவர்களுடைய ராசி நட்சத்திரம் இவர்களின் அடிப்படையில் தான் அந்த வீடுடைய மெஷர்மெண்ட் எடுத்து இவர் அதுக்கு வரைபடம் எடுத்து கொடுக்குறார். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், இன்றைய வாஸ்து கணக்குப்படி பல கட்டிட வடிவமைப்பாளர்கள் வந்து இந்த ஆங்கில அளவினை கொண்டு ஒரு சமையல் அறையானது 10க்கு 11 இருக்க வேண்டும், இல்லை 10க்கு 16 இருக்க வேண்டும், இல்லை 11க்கு 17 இருக்க வேண்டும் என்று பொதுப்படையாக சொல்லிவிடுகிறார்கள். ஹால் என்றால் 10க்கு 16, இல்லை 11க்கு 17, 16க்கு 20 இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இது சரியா? அப்படி என்றால் இது இல்லவே இல்லை. ஏனென்றால் மூல வாஸ்து நூல்களில் ஃபீட் என்கிற அடியளவு பற்றிய எந்த குறிப்புமே இல்லை. அந்த மூல வாஸ்து நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த டெர்மினாலஜியை நம்ம வந்து தவறாக புரிந்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆங்கில அளவான ஃபீட்டோடு அதை தொடர்பு படுத்தி தவறான அளவைகளை நாம் உபயோகிக்கிறோம். பண்டைய வாஸ்து நூல்களில் உபயோகித்த நீட்டல் அளவு என்பது இந்த ஆயாதி கணிதம் என்ற முறைப்படி அமைந்தது. அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆங்கில அளவையான இந்த ஃபீட் கிடையாது. அது ஆங்கில அளவையான ஒரு ஃபீட் வந்து ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட். ஆனால் நம்மளுடைய பண்டை காலத்தில் அவர்கள் அளவுகளை வந்து எப்படி அளந்தார்கள் என்று கேட்டினார்கள், விரல் அளவு தான். விரல் அளவு. இப்போ நம்ம இந்த விரலை வந்து இப்படி, அதாவது நான் வர்ம மருத்துவத்தில் ஓரளவுக்கு நான் பயின்றிருக்கிறேன், அதை வந்து ஆதாரமாக வைத்து சொல்கிறேன். நம்ம உடம்பை வந்து எண்ஜான் உடம்பு என்று சொல்கின்றோம். ஜான் என்றால் இப்படி கையை விரித்து பார்த்தால் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இது ஜான் என்று சொல்வார்கள். நம்மளுடைய கையால் நம்மளுடைய உடம்பை அளந்தோம்னா 8 ஜான் வரும். இந்த விரலால் தான் நம்ம உடம்பை அளப்பார்கள். இந்த ஜான் என்பது 13 விரல்கள் இங்கு வரும். 13 விரல் கொண்டது ஒரு ஜான். இந்த முழம் என்று சொல்வார்கள். நம்ம இப்போ கூட நம்ம பூ வாங்கும் போது நம்ம முழத்தில் தான் வாங்குகிறோம். இந்த முழம் என்பது என்னென்னா, நம்மளுடைய விரல், அதில் 24 விரலானது ஒரு முழம். 4 முழம் என்பது ஒரு தண்டம் என்று சொல்வார்கள். இப்போ இந்த மாதிரி அளவை தான் அந்த காலத்தில் அவர்கள் உபயோகித்திருந்தார்கள். அதில் அவர்கள் அடி அளவு என்று சொல்லியிருப்பதற்கு இங்கு வந்து நம்ம அவனவன் காலினாலே அளந்து காலடியும் எண்ணி கவனமாய் அகலம் நீளம் கணக்கது கண்டுதானே புவனி மேல் வீடு கட்ட பொருத்தமுள் அளவு வைத்து சிவனுக்கு உமை உரைத்ததோர் நற்சிற்ப சாத்திர மீதாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 415வது பாடல், இது சிற்பக் களஞ்சியம் என்னும் மனைநூலிலிருந்து வருகிறது. அவனவன் காலடி, அதாவது அந்த மனையினுடைய அந்த தலைவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய காலடியை பொறுத்து அந்த அடியில்தான் இந்த மனையை வந்து அவர்கள் சிற்பசாஸ்திரத்தின்படி அந்த வாஸ்து பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆயாதி கணிதம் என்பது இந்த அளவு, இந்த அடி, அதில் சொல்லப்படுகின்ற அடி என்பது இந்த அடியை தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த புத்தகங்கள் எழுதின போது நமக்கு இந்த ஆங்கில அடி அளவு இல்லவே இல்லை. பிற்காலத்தில் 1926க்கு பின் வந்து சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி என்ற மனைநூல் தான் இன்று பல பேர் ரெஃபர் பண்ணுவது. அதில் சொல்லப்பட்ட அடி அளவும் காலடியை கொண்ட அளவு. அடி அளவு என்று இந்த நூல் கூறியது ஆங்கில ஃபீட் என்று தவறாக புரிந்து கொண்டு அதை தான் இன்று வாஸ்து நிபுணர்கள், இன்று வந்து பல கட்டிட தொழில் வல்லுநர்கள் நம்புவது. வாஸ்துப்படி வீடு அமைத்தும் பலர் கஷ்டப்படுவதற்கு காரணம் அடிப்படையில் இந்த ஒரு டெர்மினாலஜி, நாம் யூஸ் பண்ண டெர்மினாலஜியும் அவங்க யூஸ் பண்ண அந்த டெர்மினாலஜியும் வேறங்கிறத புரிந்து கொள்ளாமல் இருந்தது. இதை வந்து இந்த நூல் ஆசிரியர் எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்றால்,
இவர் வந்து ஆயாதி கணித முறைப்படி அன்று என்ன அந்த கணக்கில் அவர்கள் எழுதியிருக்கிறார்களோ அதை வந்து தற்காலத்துக்குரிய ஃபீட்டுக்கு கன்வர்ஷன் வேல்யூ போட்டு அதற்கேற்ற அளவைகளை அவர் கொடுத்து அதற்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து வரைபடம் போட்டு கொடுக்கிறார். இந்த ஒரு கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் நமக்கு தற்காலத்தில் என்ன பிரச்சனை வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வருதோ அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை வந்து ஒருத்தர் டெவலப் பண்ணி கொடுக்குறாருன்னா உண்மையாகவே இது வந்து ஒரு பெரிய சாதனை. இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இந்த ஆயாதி கணிதத்தை பற்றிய ரொம்ப விரிவான நூல் ஒன்று அவர் கணபதி ஸ்தபதி அவர்கள் எழுதியிருக்கிறார் இதற்கு முன்னாலே. இதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு இடத்துல ஒரே ஒரு புஸ்தகத்தில் ஒரு டேர்மை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணாமல் அவர்கள் பண்ண தவறு. இன்று நம்ம எல்லாருமே வந்து இந்த அடி அளவை மேற்கொண்டு இவ்வளோ அடிக்கு இவ்வளோ அடி இருக்கணும் ரூம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்டே தவறு என்பதை இந்த நூலில் அவர் வலியுறுத்துகிறார். அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு மித் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கட்டிட வல்லுநர்கள் வந்து மனை ஆரம்பிக்கும் நாட்கள், அதாவது எல்லாரும் நம்ம நாட்டில் நம்ம வந்து நாம் எல்லோரும் பிலீவ் பண்ணுற உண்டு, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யின் என்று. இது வந்து குறள் 484. மயமுனி இயற்றிய சூரிய சித்தாந்தம் என்கிற வானசாஸ்திர நூல்தான் வானசாஸ்திரத்தை பற்றிய முதல் நூல். இந்த நூல் படி வாஸ்து எழுந்திருக்காத உபயராசி மாதங்களாகிய ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய மாதங்களில் மனை ஆரம்பம் செய்வது நன்மை பயக்காது, அதமம். இப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே நேரம் காலம் பார்த்து எந்தெந்த மாதங்களில் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்பதை நம்ம கேலண்டர்லேயும் போட்டிருப்பார்கள். வாஸ்து நாள் இருக்காது சில மாதங்களில். ஆனால் இது தவறாக புரிந்து கொண்டு சிலர் வந்து இந்த வாஸ்து எழுந்திருக்காத மாதங்களில் மனை ஆரம்பம் செய்யலாகாது என்பதற்கு மாறாக வாஸ்து எழுந்திருக்காத நாட்களில் மனை ஆரம்பம் செய்யலாகாது என்று குழப்பிக்கொண்டு வாஸ்து எழுந்திருக்காத மாதங்களில் கூட சுப முகூர்த்த நாள்களில் வீடுகளை அமைக்க ஸ்டார்ட் பண்ணுவது அப்படிங்கிற அந்த மாதிரி தவறான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் இவர் வந்து கிளியராக கோடிட்டு காட்டியிருக்கிறார். இப்போது வீடுகளில் வந்து வாசல் அமைப்பதை பற்றி எழுதின சமீபத்தில் வெளிவந்த நூல்களில் வந்து கிழக்கு வடக்கு பார்த்த வீடுகளுக்கு வந்து ஈசான்ய சுவர்களை ஒட்டி வாசல். இப்போ நாங்கள் கூட அப்படி ஒரு வீட்டில் இருந்தோம். தெற்கு பார்த்து அந்த வீட்டில் வந்து அந்த வாசல் வந்து சுவற்றை ஒட்டி அமைந்திருக்கும். தெற்கு பார்த்த வீடு, அந்த இப்போ தெற்கு பார்த்த வீடு என்றால் ஈஸ்டர்ன் சைடில் தென்கிழக்கு கார்னரில் வந்து இந்த வாசல் அமைந்திருக்கும். கிழக்கு வடக்கு பார்த்த வீடுகளில் ஈசான்ய சுவர்களை ஒட்டி வாசல் வைப்பது, தெற்கு பார்த்த வீடுகளுக்கு அக்னி மூலையில் வாசல், மேற்கு பார்த்த வீடுகளுக்கு வாயு மூலையில் வாசல் அமைப்பது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இதெல்லாம் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, இது வந்திருக்கு. ஆனால் இந்த வாஸ்து மற்றும் பிருகத் சம்ஹிதை என்கிற நூல்படி மனையை வந்து இந்த 9க்கு 9ஆக பிரித்து அந்த 81 கட்டங்களாக பிரித்து விட்டு இப்பொழுது நம்ம இந்த படத்தில் கூறியபடி எங்கெங்கே வாசல் அமைத்தால் என்னென்ன நல்ல பலன்கள் இல்லை கெட்ட பலன்களை அங்கங்கே எழுதியிருக்கிறார்கள். இதை நல்லாக நம்ம பார்த்து அந்த இடத்தில்தான் வாசல் அமைக்க வேண்டும். இந்த வாசல் எங்கே அமைக்க வேண்டும் என்பதை சரியாக நாம் முடிவெடுத்து விட்டு தான் அந்த முழு கட்டடத்துக்குரிய அந்த வரைபடத்தை போட வேண்டும். இந்த மாதிரி வந்து இந்த போர்ட்டிக்கோ அப்படி கட் பண்ணிவிட்டு வளர்ந்து வராமல் அப்படி நமக்கு வண்டி ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே இது பண்ணணும். தற்காலத்தில் என்னென்னா நிலத்துடைய ப்ரைஸ் அதிகம், எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ ஒரு பிளாட்டு விற்று விடுகிறார்கள். அந்த பிளாட்டுக்குள்ளே நம்ம கட்டணுங்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ஸ்பேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனில் நம்ம கவனம் செலுத்துகிறோமே ஒழிய நம்ம அதனால் வரக்கூடிய வாஸ்து பற்றின ஒரு ரொம்ப டீப்பான ஒரு நாலேஜ் இல்லாமல் மேலோட்டமாக நமக்கு தெரிந்து வைத்து ஒரு கிச்சன்னா மேடை எப்படி இந்த டைரக்ஷனில் இருக்கணும், அந்த மாதிரி வந்து மேலோட்டமான விஷயங்களை வைத்து தான் இந்த வாஸ்து நிபுணர்கள்னு நிறைய பேர் சொல்கிறார்கள். இதுலேயும் வந்து சில பேர் வந்து ரொம்ப நாணயமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து யூடியூப்பில் கூட ரொம்ப நாணயமாக போடுபவர்களும் இருக்கிறார்கள்.
ஆனால் நம்ம வந்து நமக்கு ஒரு அடிப்படையான இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வாசுங்கிற இந்த புஸ்தகத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு படிக்கலாம். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் வந்து ரொம்ப அளப்பரிய விஷயங்கள் இருக்கிறது இதில். இதை ஓரளவுக்கு நம்ம அடிப்படை படித்தோம்னாக்கா நமக்கு வந்து தவறான கருத்துக்களை நமக்கு யாரும் சொன்னால் கூட நம்ம வழி தவறி போக மாட்டோம். இந்த வாஸ்துவை பற்றி இன்னும் மேலே மேலே நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலும் சில அப்லோடு போடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நீங்கள் இதை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் நிச்சயமாக இதில் பதிவு பண்ண வேண்டுகிறேன். இந்த புஸ்தகத்தை பார்த்தீர்கள்னா இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவைகள் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இதில் எத்தனையோ விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் இவர் மொத்தமாக அனுபவத்தில் தெரிந்த அத்தனை விஷயத்தையும் இந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமாக வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். அதனால் எல்லோரும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.